டாடியோட இடம் சேருமா? அப்படியாப்பா? காப்பாத்துங்க ஐயா. டாடி அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் சேஃப்டி ஆகிடு. கொஞ்சம் உஷாரா அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணு. பொம்பளை மாடு ஆம்பளை மாடுன்னு வச்சுருந்தேன். ஆஹா, ஆம்பளை மாடு என்னென்ன பொம்பளை மாடாக இருந்தா என்ன? அவ்வளோதான், டஸ் ஆகிடுவீங்க தலைவரே. தலைவர் திமிங்கலம் தானம். ஓஹோ, என்ன யூடியூப்ல பாட்டு பாடுறியோ? பாட்டு மாம்சே ஏன் பாடின? திமிங்கலம்ன்றது எது யார் வேணா சொல்லலாம். அம்சா சம்சாலாம் இல்லைப்பா, போயிட்டாங்கப்பா அவங்க. ஆமாம், கிரேசி பாய் பிரதர் அவர் கிளம்பிட்டாங்க. அம்சா ஓகே. ஐயோ டாடி அடுத்த ரவுண்டு பாரு. கேமரா திருப்பவே எனக்கு பயமாக இருக்குது டாடி. டாடி அங்கே பாரு, ரொம்ப சின்ன குட்டிங்க 2 படத்துருக்கு. ஐயா எங்களை யாராவது காப்பாற்றுறதுக்கு இருந்தீங்கன்னா வந்துருங்க ஐயா. விடாத கருப்பு மாதிரி எங்களே சுற்றி வருது இவங்க 2 பேரும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, தெரிகிறதா? அதை பாருங்க, அங்கே ஒரு கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கு. துரத்தி லவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? தப்பிச்சு தான் ஓட பார்க்குறோம், முடியல. இப்படியே போயிட்டாங்க ஒரு வழியாக அம்மாவும் பொண்ணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு செல்லக்குட்டி ஒன்று வருது பாருங்க, பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி வாங்க 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 தங்கம். ஓ நான் வரல அப்படின்னு போகுது. ஹாய் தேவி. யாரு தேவி? మాట్లాడరా అంతేనా? அப்பாடா, ஒரு வழியாக போயிடுச்சு. இன்றைக்கி தான் இவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறேன்க்கா. அப்படிங்களா? அது நேச்சுரல் அப்படிங்களா? வெளியில் வந்தாலே ஹாப்பி ஆகிடும். ஆனால் ரொம்ப பயம் வந்துடுச்சுங்க. அந்த மாடு அவ்வளோ பெரிய மாடு, ரொம்ப க்ளோஸாக வந்து தூரமாக இருக்கும்போதே பயமாக இருக்கும். ஹாய் ஸ்ரீராம், லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ரொம்ப பயந்துட்டோம், சீரியஸாகவே ரொம்ப பயம் வந்துடுச்சு. பட் ஒரு வழியாக தூரத்தில் போயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. சரி, ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன மாம்ச, அடுப்பு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போட்டுருமா? ஒரு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருமா? கூடிய விரைவில் இல்லைங்கிறாங்க ஒரு சமையல் வீடியோ இங்கே இந்த மாதிரி போட்டதை பார்க்க போகிறீங்க நீங்கள். என்ன டாடி, என்ன சமைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ 9th லைக். நாங்கள் என்ன சமைக்கணும்னு மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். இந்த மாதிரி வெட்ட வெளியில் ஓப்பன் பிளேஸில் சமைச்சா சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அழகாக நேச்சுராக உட்காந்து சூப்பராக சமைச்சிடலாம். ஓகேவா? என்ன குக் பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கட்டும், அது போட்டலாம். என்ன டாடி, ஒரு பிடிக்கிறான், சமையல் செய்கிறோம், கலக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இருக்க ஷார்ட்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைவில் வேண்டாம், எனக்கு லைவில் போட்டிங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் போய்டும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன குழம்புன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக ஒரு பிடிக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதோட ஹைலைட்ஸில், அப்படி இல்லாட்டினா எங்களுடைய தனியாக வீடியோஸ் இருக்குல்ல, எதுலேயே ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். சரிங்களா? அன்றைக்கி லைவாகவும் போடலாம் வீடியோ. சரிங்களா? லைவ்லேயே கூட சமைச்சிடலாம். வீடியோ தான் போடணும் அவசியம் இல்லை, லைவ்லேயே சமைச்சிடலாம். என்ன டாடி, கரெக்டு தானே? என்னென்னு நேயர் விருப்பம், நம்மளுடைய அன்பான சொந்தங்களான யூடியூப் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே சமைச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி நிற்போம், ஏன்னா ஓரமாக இருக்கேன் ரொம்ப, அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தீங்களா நல்லா இருக்குல்ல? தான் குழம்பு. என்ன குழம்பு? நண்டு குழம்பு தானே? நீங்கள் போட்டுருங்க, கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஷார்ட்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி இல்லை வீடியோவில். சூப்பர். ஓகே சந்திரசேகர், லைக் போடுங்க, லைக்கோ போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன சமையல் நாங்கள் செய்யணுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி தானே தங்கம் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு பட்டு? எனக்கு சிக்கன் சமைக்கணும்னு ஆசை. சிக்கனில் என்ன செய்யலாம் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எல்லாரும் தான் ஒரு சீட் எழுதி போட்டு ஃபஸ்ட்டு சமையல் ஒன்று செஞ்சிருவோம். 2 கோழி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பெரிய வேலை